காற்று நுழையாத இடத்துல கூட காதல் நுழைய முடியும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த செலிப்ரேட்டட் லவ் இருக்கு இல்லையா, இதை வந்து நிறையா நம்ம வந்து சேர்ந்த லவ்வை விட சேராத லவ், இந்த ஒன் சைட் லவ், ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான லவ் தான் வந்து நிறையா கொண்டாடுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது ரொம்ப நாளாக. ஷாஜகான்லாம் எடுத்துட்டோன்னா ஒன் சைட் லவ் தான். இவர் தனியாக ஒரு பக்கம் இருப்பார், ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வேறு யாரையோ விரும்பிட்டு போயிடும். ஸோ நிறையா நம்ம கொண்டாடுற விஷயமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் லவ் இல்லைனா லவ் ஃபெயிலியரான விஷயங்கள்ல. அது எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரொம்ப க்ளோரிஃபை ஆகிறது அதுதான். ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னா, ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்னென்னா, 2 பேர் காதல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் ஸ்மூத்தாக அமையுது, அவங்க வைப்ஸ் மேட்ச் ஆகுது, இன்னமும் அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அது அந்த விஷயம் அவங்களுக்குள்ள முடிஞ்சிருது. ஓகே, ஹாப்பியாக சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒன் சைட் லவ் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சேராதனால நிறைய பேசப்படுது. இப்போ 2 பேர் சேர்ந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளுக்குள்ள காதல் சப்ரஸ் ஆகி ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் நிறைய ஹிட் ஆயிரும். ஆனால் அந்த ஒன் சைட் லவ்ல ஒரு மேஜிக் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு ஹை இருக்கும்ல, லவ்ங்கிற ஹை, அந்த புள்ளையை பார்க்கும்போதும் இல்லை ஒரு பொண்ணு லவ் பண்ணால் அந்த பையனை பார்க்கும்போதும் அவங்களுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். நீ என்னை நேசிக்காம போ, ஆனால் நான் விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்க. ரவிசங்கர் அப்படின்ற மனிதர் பற்றி தெரியுமா? அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இல்லையா, அது வரைக்கும் தெரியும். லிரிசிஸ்டும் அவர் தான் டைரக்டரும் ரவிசங்கர் அவர்கள். எனக்கு இந்த படம் பார்த்துருக்கேன், இந்த பாடல் கேட்டிருக்கேன், பட் அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல, அந்த பேர் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஸோ அவரோட ஒரு சின்ன டீட்டெயிலிங் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து நம்ம பாக்யராஜ் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து விக்ரமன் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தாங்க. அசிஸ்டண்டாக இருக்கும்போதே பாட்டு எழுதுனாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பயே வந்து அவருக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்ற. அப்படியா? நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு தான் இந்த ட்ரெண்ட் வந்திருக்கு, லோகேஷ் அவர்களோட அசிஸ்டன்ட் வந்து பாடல்கள் எழுதுறாரு விக்ரம் படம். அன்னைக்கே வந்து அது வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன், ஆனா அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சூரியவம்சம் படம் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ். ஐயோ ஐயா, அதெல்லாம் பார்க்க வாழ்க்கையில ஒண்ணு, அதெல்லாம் அப்படியே. அதுல வர ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டை வந்து எழுதுனவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா? இந்த படத்தோட டைரக்டர் இதே லிரிசிஸ்ட் ரவிசங்கர். பார்க்கவே இல்லைங்க ஐயா. ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ நம்ம பீரியட்ல க்ளோரிஃபை பண்ணப்பட்ட பாட்டு, பட் அதுக்குள்ள டீட்டெயில்டா பார்க்கல யார் எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன கன்வே பண்ண வராங்கன்னா, குட்டி பசங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் காதல் இருக்குங்கிறத விஷுவலா கன்வே பண்ணும்போது ஒரு லிரிசிஸ்டுக்கு அது எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? ஏன்னா அது லிரிக்ஸ்லயும் கன்வே பண்ணும் ஆடியன்ஸ் கிட்ட. சின்ன வயசுல இருந்து சின்ராஸ் இவ்வளோ காதல ஹோல்டு பண்றாருன்னு. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட் மழை பெஞ்சாலே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசம் தான். பாற மேல பூத்தி இருப்பேன், கையில் ரக போல சேர்ந்து